இந்த மைக்கை பிடிச்சி பேசுகிற இந்த ஆளோட முகத்தில் இருக்க மீசையில் பாதி அளவுக்காவது மண்டையில் மூளை இருந்திருந்தா கூட இந்த மாதிரி தற்கூரித்தனமாக பேசியிருக்க மாட்டாப்புல. ஆனால் பாருங்க ஆவுடையப்பன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி மூளை இல்லாத முட்டாப்பையில அவன் போக்கிலேயே போய் சமாளிக்கணும். மாற்று ஜாதியில் திருமணம் செய்வதற்கு கட்டாயம் கூடாதுன்னு சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? ஏன்னா இனத்தோட தான் சார் சேரணும். இது மாறுச்சுன்னா அது அறிவியலுக்கு மாறணும். அவர் பேசும்போது தமிழ் ஒரு இனங்கிறாரு. ஆமா, நீங்க ஜாதிய இனங்கிறீங்க. எது இனம்? இவர் கேட்ட கேள்விக்கு நான் முதல்ல ஒன்னு சொன்னேன்ல, அதை ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த மீசக்கார தற்கூரி ஒரு பதில் சொல்லும் பாருங்க. ஆடு மாடு இனம், ஆடு ஆடு இனம், மனுஷ மனுஷ இனம், சாதி சாதி இனம் தான் சார். அதுல மாறினா குழப்பங்கள் வரும். மைக்க குறா இப்போ இங்க வாங்கலாம். ஓகே, இப்போ நீங்க என்ன ஜாதி எனக்கு தெரியாது. சரி, ஓகே, உங்க ஜாதியை சார்ந்த யாரோ ஒருத்தங்க இருக்கா. சரி, கண்டுபிடிங்க பாப்போம். நிறைய போறாங்க. கண்டுபிடிங்க. இனம் தானே, இனத்தை பார்த்தா கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடிங்க. இல்ல சார், எனக்கு உங்களை பார்த்தா மாதிரி தெரியுது. அவங்கள பார்க்க எனக்கு தெரியும். நான் என்ன ஜாதி நான் என்ன கேட்கல. நீங்க சொன்னது தப்பு கூட. இவ்வளவு பேர் தெரியல, எனக்கு உங்களை பார்க்க தெரியும். நீங்க சொன்னது தப்பு கூட. அது கிடையாது. இனத்தோட தானே சேரணும்னு சொன்னேன். அப்ப இனத்தை கண்டுபிடி. உன் இனம், அதாவது உன் ஜாதிக்காரன் யார் இங்க உட்காந்துருக்கான்னு கண்டுபிடி அப்படின்னு சொன்ன உடனே திருன்னு முழுக்கிது மீசையில மூஞ்சிய வச்ச தற்கூரி. சரி, எதையாவது சொல்லுவோம் அப்படின்னு ஆவுடையப்பனை பார்த்து உங்களை பார்த்தா எங்க இனம் மாதிரி தெரியுது, அதாவது என்ன சொல்றேன்னா உங்களை பார்த்தா எங்க ஜாதிக்கார மாதிரி தெரியுது அப்படின்றப்ப ஆவுடையப்பன் டக்குன்னு உசாராயிட்டு ஆட்டைய போறதுக்கு ஆள தெரியா, நாளாவது கிடையாது அப்படின்ட்டாப்ல. ஒரு கட்டத்தில் ஆக இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்களே, நம்மளுக்கு இதே மூளையே கிடையாது, இவங்க என்ன மூளையெல்லாம் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு மீசையில மூஞ்சிய வச்சது பஸ்ட் அவுட் ஆகி ஒன்னு சொல்லிட்டு கிளம்புது வருங்க. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன். இதுதான் யார்? ஓகே, இந்த பக்கத்துல இருக்கவங்க யார் உங்க இனம் சொல்லுங்க சார். என்ன கால வராதப்பா. சரி சரி, இருக்கட்டும் சார். நான் படிச்ச வரை சார், இனங்கிறது என்னன்னா நீங்க வந்து ஸ்பீசிஸ் வாங்க ஆங்கிலத்துல. சரி, சிங்கம் ஒரு ஸ்பீசிஸ், சிங்கம் புலிங்க ஒரு ஸ்பீசிஸ், யானை சிறுத்தைன்னு அதெல்லாம் பார்த்தா தெரியும். என்னை பொறுத்த மனிதனுக்கு ஒரு ஸ்பீசிஸ், அவ்வளவுதான். இதுல நீங்க உங்க ஜாதியை ஒரு இனம்னு சொல்றீங்க. அப்ப இனத்தை பார்த்தா தெரியணும். இனத்தை பார்த்தா தெரியுதான்னு கேக்குறேன். உங்களால சொல்ல முடியல. எனக்கு தெரியல சார். என் ஜாதி யாரு கிடையாது. ஜாதி இனம் கிடையாது. ஜாதி இனம்